அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் தெரிவித்த கருத்தை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விவகாரம் மீண்டும் பூதாகரமான நிலையில் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் உள்ளது என ரஷ்யா தெரிவித்துள்ளது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியா இனி ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்காது என அமெரிக்க தரப்பு தெரிவித்து வருகிறது. இத்தகைய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்காவ் கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது, இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் பொருட்களை ரஷ்யா மட்டுமே தனியொரு தேசமாக விநியோகிக்கவில்லை. இதை ரஷ்யா உட்பட பல உலக அளவில் எண்ணெய் வளம் மிக்க சர்வதேச நாடுகள் நன்கு அறியும். ஏனெனில் இந்தியா பல்வேறு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. அதனால் இதில் புதிது எதுவும் இல்லை என நாங்கள் பார்க்கிறோம். உலக நாடுகளில் எங்கிருந்து வேண்டுமானாலும் தங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை இந்தியா பெறுவதற்கான முழு சுதந்திரம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே டிமிட்ரி பெஸ்காவ் இது குறித்து இந்தியாவிடம் இருந்து எந்த ஒரு தகவலும் தங்களுக்கு வரவில்லை என தெரிவித்திருந்த நிலையில் இந்த கருத்து தெரிவித்துள்ளது கவனம் பெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முயற்சிக்கும் ஒரு பகுதியாக ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்க வேண்டாம் என வலியுறுத்தி வந்தாலும் அமெரிக்காவுக்கு போட்டி நாடாக இருக்கும் ரஷ்யாவை முழுமையாக இதன் மூலம் ஒழித்து கட்ட திட்டமிடுவதாகவும் கூறப்படுகிறது. சூழல் இப்படி இருக்கையில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாக இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் தெளிவுபடுத்தினார். எந்த ஒரு நாட்டுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எங்களது தேசிய நலன் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பிற்கே முன்னுரிமை அளிக்கப்படும். சந்தையில் மலிவாக கிடைக்கும் எண்ணெயை தேர்ந்தெடுப்பதில் இந்தியா தனது இறையாண்மையை விட்டுக் கொடுக்காது என தெரிவித்தார். ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை அதிகம் இறக்குமதி செய்து வரும் இந்தியாவுக்கு அமெரிக்கா பல்வேறு வகையில் நெருக்கடி தரும் இந்த சூழலில் ரஷ்யா இதுபோன்ற கருத்தை தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.